வணக்கம் சகோஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னென்ன திங்ஸ் பேக் பண்ணணும் அப்படின்றத பற்றி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இல்லைங்களா? மெயினாக என்னென்ன வெசல்ஸ், என்னென்ன பாத்திரங்கள் நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஓகேவா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையானது ரைஸ் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம். ஒரு 2 பேர், மேக்ஸிமம் ஒரு 2 பேர் இல்லாத 3 பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு குட்டி, ரொம்ப பெருசு வேண்டாம், ஒரு குட்டியான பாத்திரம். ரைஸ் வைக்கிறதுக்கு உங்களுக்கு பாத்திரம் செட் ஆகாது அப்படின்னு சொன்னால் ஒரு 1 லிட்டர் இல்லைன்னா 1/2 லிட்டர் குக்கர் வாங்கிக்கோங்க, சரிங்களா? உங்களுக்கு சிங்கிள் பர்சன் அப்படின்னும் போது 1/2 லிட்டர். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டே நீங்கள் ஃபஸ்ட் குக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து தான் குக் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 1/2 லிட்டர் குக்கராவது வாங்கிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, சரிங்களா? சமைக்க தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், குக்கர் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? 1 லிட்டர் இல்லைன்னா 1/2 லிட்டர் குக்கர் மஸ்ட்டு. அதுக்கப்புறமா ஒரு கறி வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பாத்திரம், கடாய் மாதிரியோ அல்லது சின்னதாக ஒரு சாஸ்பேன் மாதிரியோ அந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சின்ன கரண்டிங்க, சரிங்களா? சாதத்துக்கு தனியாக, சாம்பார் வைக்கிறதுக்கு தனியாக கொஞ்சம் ஸ்பூன்ஸ் எடுத்துக்கோங்க. காஃபி கப்பு, ஒரு பிளேட்டு. அதுக்கு மேலே உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் இங்கே நம்ம அந்த பாத்திரத்தை என்ன சொல்கிறது, சாப்பாடு மாற்றி வைக்கிறதுக்காக சின்ன கண்டெய்னர்ஸ் ஒரு 2 கண்டெய்னர்ஸ், மெயினாக டிஃபன் பாக்ஸ் அண்ட் வாட்டர் பாட்டில்ஸ் வாங்கிக்கோங்க, சரிங்களா? இது மஸ்ட்டு. இந்த ஐட்டம்ஸ் இருந்தாலே மோஸ்ட்லி உங்களால் குக் பண்ணிட முடியும். உங்களுக்கு நீங்கள் மோஸ்ட்லி சப்பாத்தி சாப்பிடுவீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அங்கேருந்து தூக்கிட்டு வரணும்னு அவசியமே கிடையாது. இங்கேயே நமக்கு சப்பாத்தி கட்டர்ஸ் கிடைக்கும். அதெல்லாம் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பை பாய்.